ஸோ நவீன் ஞாபகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம V3 கோகோக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பேட் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அந்த பெரிய ட்ரிப் போகிறோம்ல, ஸோ அதுக்காக வந்து சின்ன சின்ன இது ரிப்பேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து யமாகா ஓயிலேருந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இதை மாற்றுறதான். எப்படின்னா, அதாவது எப்படி வந்து ஒரு ஷோரூமில் மாற்றுவாங்களோ அதே மாதிரி நானும் மாற்ற போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா அந்த டிப்ஸ் எடுத்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கிளியராக எப்படி மாற்றுறாங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து லெசன் கவனிச்சிட்டே வந்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன். நீங்களே என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நீங்களே கூட உங்கள் R15 வெர்ஷன் 3 R15 ஆர் எல்லாம் மேக்ஸிமம் ஆல் பைக்ஸுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஸ்க் பேட் சைஸ் மட்டும்தான் வேறையாக வரும். நீங்கள் அதை வச்சு அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் உங்களுக்கு மாற்றுறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எம்எல்ஜி நம்ம பார்த்திங்கன்னா டிஸ்க் பேட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்கில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கக்கூடாது. பிரிக்காமல் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய டிஸ்க் பேடை கழட்டி இது வந்து ஓகேவா சைஸெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கழட்டி பார்த்துட்டு சைஸ் கரெக்டாக இருந்தால் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து இதை பிரித்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இருங்க ஃபஸ்ட்டு கீழே கழட்டிட்டு வரேன். இதுதாங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 2 கிளிப்பு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த கிளிப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு தள்ளினோம்னாவே கழட்டி கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் பத்திரமா வைங்க, இல்லாட்டி தொலைஞ்சிரும். ஓகேங்களா? இருங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் அந்த சைடு இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா, சிங்கிள் ஹேண்டில் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளணும். தட்டினிங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுக்கும். ஸோ அப்போ கேப் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இதை வெளியே தள்ளினோம்னா அந்த சைடு பின் மாதிரி ஒன்று வரும். இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே உருவிட வேண்டியதான். அவ்வளோதான். இதையும் வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு வேஸ்ட் கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்போ வந்து அப்படியே வந்து இதை ஆட்டினோம்னா வந்துடும் கீழே. இதை தட்டி ஒரு இழுப்பு இழுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இது. எனக்கு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகேங்க, அதுலேருந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்களேன், டிஸ்க் பேட் ஓகே தான், ரொம்ப நம்ம இது பண்ணல. பட் வந்து இந்த அளவுக்கு வந்து தேயக்கூடாது. இன்னும் கொஞ்சமே வந்து நம்ம ஏர்லியராகவே எடுத்துருக்கணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா டிஸ்க்கு பிளேட் வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ இந்த பிளேட் இது வந்து ஜஸ்ட் 200-250 தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா 3000-3500 வரும். இதுவுமே ஃபஸ்ட்டு முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. இருங்க, இப்போ வந்து கொஞ்சம் வந்து டேமேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, நிறைய லைன்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ டேமேஜஸ் அதிகமாக இருக்குது. பட் ஓகே தான், தாங்கும். இன்னொரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மாற்றி தான் ஆகணும். அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். வந்து தள்ளினா அட்ஜஸ்ட் ஆகும். வேறு இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு, உள்ளே வெளியே போகும். இந்தோ இதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும், மாஸ்டர் சிலிண்டர். அதை வந்து உள்ளே தள்ளணும், அதாவது இதுக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் பேட் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு இதை பிரித்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த 2 டிஸ்க் பேட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சு பார்த்துட்டோம். நான் 2 ஒரே சைஸில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், 2 ஒரே சைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு நான் இதை பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான். ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதிலே வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் காமிக்கிட்டா. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சைஸில் இருக்குது, இது எவ்வளோ சைஸில் இருக்குது. ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன், இந்த டாட்டாக லைன் கொடுத்துருக்காங்க தெரியுதா, இந்த லைன் வந்து முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கழட்டி மாற்றிடணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா டேமேஜஸ் நிறையா இருக்குது டிஸ்க் பிளேட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே மாற்றாதான் நம்மளுக்கு பெட்டர். நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த புது
டிஸ்க் பேட் வைக்கணும். இதை எப்படி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே ஹூக்காட்டுக்கு பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த சைடு உள்ளே தள்ளி விடணும். மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே லாக் பண்ணுறது மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கணும். இதில் வந்து இப்படி இப்படி கொண்டு போய் இந்த ஹோல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். ஸோ அதே போல் இதையும் வந்து இந்த சைடு வைக்கணும். அது ஒரு ஹேண்டில் பண்ண முடியாது. அது உங்களுக்கு 2 ஹேண்டில் பண்ணி காமிக்கிறேன், ஒரே நிமிஷம்ங்க. எம்ஆர்ஜி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இது புது டிஸ்க் பேட்ஸ் 2ம் பின்னு எல்லாமே போட்டாச்சு. நம்ம வந்து இதை கழட்டவே தேவையில்லை. கழட்டினது ப்ரைமரி சர்வீஸ்க்கு மட்டும் கழட்டினா போதும். அதுக்கு முன்னாடி அதை கழட்ட தேவையில்லை. சும்மா நம்ம போட்டு கீழே வந்து இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து போட்டு உள்ளே சொருகி நம்ம இது வந்து பின் லாக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. மற்றபடி இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. மேஜர் சர்வீஸ் லைக் வந்து டிஸ்க் பேடு இல்லாட்டி வந்து உள்ளே சிலிண்டர் கிட்ட ஓரிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணால் மட்டும் இதை யூஸ் பண்ணால் கழட்டி எடுத்தால் போதும். இப்போ இந்த ரப்பர் நாப் இது அப்படியே செட்டாக கழட்டிட்டு நம்ம வந்து இதை தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் டியூபு, ஹைட்ராலிக் டியூபு. இது வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரப்பரு, ஸ்டீல் கிடையாது. ஸ்டீலாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு நிற்கும். ரப்பர் வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, நானே வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப் இன்சுலேஷன் டேப் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, பட் ஒரு எமர்ஜென்சிக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டீல் பைப் போட்டு ஹோஸ் வாங்கி போடுறது உங்களுக்கு பெட்டர். எனக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2-3 டைம் டிஸ்க் பிரச்சனை வந்திருக்கு. பட் இப்போது பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம், இது அப்படியே ரெகுலராக ரன் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.